ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 21/2/2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நல்ல முடிவுகளை எடுக்க அருமையான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி 15 நிமிடங்கள் வரை ரேவதி, அதன் பிறகு அஸ்வினி. இன்றைய சந்திராட்டமம் இரவு வரை பூரம் நட்சத்திரத்துக்கு, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் நலத்திலே கவனம் தேவை. மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கின்றது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே கணவன் மனைவிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒற்றுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக தெளிவாக இருக்கின்ற நல்ல நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள். அதற்காக ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். அருமையான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா விதமான நலங்களும் உண்டாகின்ற அருமையான நாள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கின்ற அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே பொறுமையை கடைபிடிக்கவும், நிதானத்தை கடைபிடிக்கவும்.
கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அருமையான நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய அருமையான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே சற்று மன வருத்தங்கள் உண்டாகலாம். கூட்டாளிகளோடு கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். காரிய தடைகளெல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விரைய செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். மொத்தத்தில் உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். மனதிலே ஏதோ ஒரு சஞ்சலம் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆகவே அந்த சஞ்சலங்களை நீக்குவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். அது மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற நல்ல நாள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்காக முயற்சி செய்வீர்கள். அதிலே வெற்றி பெறுவீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைத்து உங்களுடைய மனதுக்கு தெம்பும் தைரியமும் கிடைக்கின்ற நல்ல நாள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். சிறப்பான நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
இறுதியாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாக கடன் அப்படின்றது நமக்கு மனதை ரொம்ப ஒரு வலி ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒருத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டோம், அந்த 1000 ரூபாய் கடனை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப கொடுத்தவருக்கும் ஒரு பெரிய மனபாரத்தையும் வாங்கினவருக்கும் பெரிய மனபாரத்தையும் ஏற்படுத்தி அந்த கடனால் 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது சாதாரணமான இந்த பணத்துக்கே அப்படின்னா தேவக்கடன், ரிஷி கடன், பித்ரு கடன், இந்த கடன்லாம் நாம் சரியாக செய்யாமல் விட்டால் அது நம்மளுடைய சந்ததியை ரொம்ப 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 பாதிக்கும். ரொம்ப பாதிக்கும். எப்படி ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுக்காம நம்முடைய காலமே முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவர் நம்ம பையனையோ நம்ம வாரிசுகளையோ பார்க்கும்போது என்ன சொல்லுவார், உங்கள் அப்பா என்கிட்ட 10,000 ரூபா வாங்கினாப்பா, கொடுக்கவே இல்லை, இப்படி சொல்லி பரம்பரைக்கே அது அந்த செய்தியானது அப்படியே பரம்பரைக்கே வழி வழியாக போய் சேரும். இது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது மாதிரி நாம் நம்முடைய பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடனை செய்யாமல் விட்டு விட்டோம் என்றால் அது யாரை பாதிக்கும் அப்படின்னா நம்மளோட வர நம்முடைய சந்ததிகளை ரொம்ப பாதிக்கும். அதனால்தான் இந்த பித்ருக்கடன், தேவக்கடன் இதையெல்லாம் சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர். அதைத்தான் நாம் காலை கடன் என்கிற சொல்கின்றோம். காலை கடன்னா என்ன? கார்த்தால எழுந்த உடனே நம்முடைய முன்னோர்களை வணங்கணும், தெய்வத்தை வணங்கணும். இது அனுதினமும் நாம் கடைபிடிக்க வேண்டிய காலை கடன். கடமையை செய்யாமல் நாம் விட்டுட்டோம்னா அதை தான் கடன்னு சொல்லுவோம். தேவ கடன் அப்படின்னா தினசரி பூஜை செய்யணும், குலதெய்வத்தை தினசரி வணங்கணும். அதேபோல் நாம் ஏதேனும் ஒரு பூஜையை எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப பெருசாக ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சகஸ்ரநாமம் சொல்லி பூஜை பண்ணணுன்னே இல்லை. தினசரி பூஜை அறையில் ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ அமர்ந்து உங்களுக்கு என்ன தெய்வத்தினுடைய பெயர் தெரியுமோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி ஒரு 15 நிமிடம் நல்லா பூஜை அறையில் அமர்ந்து, ஏன்னா இல்லம் என்பது தெய்வம் வசிக்கின்ற ஒரு இடம். ஒவ்வொரு வீடும் ஒரு கோயில். அதனால தான் தினந்தோறும் விளக்கேற்றணும் வீட்டில்னு சொல்கிறோம். ஆகவே அந்த ஒரு 15 நிமிடம் அமர்ந்து இறைவனை நன்கு வணங்கிவிட்டு நம்முடைய அடுத்த வேலையை தொடங்க வேண்டும். அடுத்து கோவில் திருப்பணி ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த கோவில் பணியை ஆரம்பித்து பணம் சரியாக கிடைக்காம அதை பாதியில் விட்டுட்டாக்கா அது தெய்வ கடன். ஆகவே ஒரு கோயில் கட்டுறோம், ஒரு பூஜைக்கு இது பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான பொருளாதாரத்தை முதல்ல சரியாக சேர்த்து வைத்து கொண்டு அதன் பிறகு அந்த காரியத்தில் இறங்கணும். அப்படி இறங்கும்போது அது நல்லபடியாக முடியும். கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை திருடுவது அது மகா பாவம். நம்முடைய 15 தலைமுறைக்கு பாவத்தை சேர்க்கின்ற ஒரு செயல் அது. அதேபோல் கோவில் சிலைகளை திருடுவது, கோவிலின் பெயரை சொல்லி வருமானம் பார்ப்பது, கோவிலுக்குள்ளே தகாத காரியங்கள் செய்தல் ஆகியவையெல்லாம் மிகப்பெரிய கடனை நமக்கு ஏற்படுத்தும். இதையெல்லாம் ஜாதகம் வாயிலாக லக்னத்துக்கு 5ஆம் இடமான சூரியன், சனி இவர்களுடைய இருப்பை கொண்டு நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். ரிஷிகடன் அப்படின்னா இந்த கலிகாலத்தில் இதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இக்காலத்தில் ரிஷிகள்
யாரும் இல்லை. முற்காலத்தில் வீடு தேடி வந்த ரிஷிகளை சரியாக உபசரிக்காமல் அந்த ரிஷிகளுக்கு அவர்களை அவமானப்படுத்தினால் அவர்களால் ஏற்படும் சாபம் ரிஷி சாபம். அது மிக மிக பயங்கரமானது. ஆனால் கலிகாலத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ரிஷிகள் யாரும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறதில்லை. அதனால் அது நமக்கு தேவையில்லை. இந்த ரிஷி கடன் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வாயிலாக ஏதேனும் இருக்கின்றது என்றால் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கடன் தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பாத யாத்திரை செல்கின்றார்கள் அல்லவா கோவிலுக்கு, திருப்பதிக்கோ பழனிக்கோ பாத யாத்திரை செல்கின்றார்களே, அவர்களுக்கு அன்னதானம், தண்ணீர் கொடுப்பது, அங்கே இருக்கின்ற மடங்களிலே உதவியாக இருப்பது, கோவிலை சுத்தப்படுத்துவது, நோயாளிகளுக்கு கோவில்களுக்கு நேரடியாக உதவி செய்வது, இதையெல்லாம் செய்தால் இந்த ரிஷி கடன் என்பது தீர்ந்துவிடும். அடுத்ததாக பித்ருக்கடன். தாய் தந்தையரை வயதான காலத்திலே நல்லாக பார்த்து கொள்ளாமல், அவர்கள் இறந்த பின்னர் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை செய்யாமல் இருந்தால், அவர்கள் எவ்வளவுதான் அரக்க குணங்களோடு இருந்திருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே சொத்து பத்து வைக்கவில்லை என்று அப்படி அவர்கள் சென்றிருந்தாலும் கூட அவர்களுக்கான பித்ருக்கடனை நாம் சரியாக செய்ய வேண்டும். அப்படி அவர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த பித்ருக்கடனானது மிக மிக மோசமாக நம்முடைய 7 தலைமுறைகளை பாதிக்கின்ற அளவுக்கு அந்த கடனானது நமக்கு சுமையாக இருக்கும். ஆகவே தாய் தந்தை வழியிலே செய்த காமக்குற்றங்கள், மோசடி, பெண்களை ஏமாற்றுவது, உடன் பிறந்தோர் சொத்துக்களை அபகரிப்பது, இது மாதிரியான குற்றச் செயல்கள் எல்லாம் 7 தலைமுறைகளுக்கு நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த பித்ருக்கடன் என்பதை சரியாக தீர்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு காரணத்தால் விட்டு போயிருந்தாலும் அவற்றை முறையாக அமாவாசை, மாத பிறப்பு, ஒவ்வொரு மாதமும் பிறக்கின்றதல்லவா, அந்த மாதம் பிறக்கின்ற நாளிலே தர்ப்பணம் செய்வது, அமாவாசை தர்ப்பணம், கிரகண காலங்களிலே தர்ப்பணம் போன்றவற்றை எல்லாம் செய்து இந்த கடனை தீர்த்து கொள்ளலாம். ஆகவே கடனிலே மோசமான கடன் இந்த கடன்கள், பித்ருக்கடன், தேவகடன், இவையெல்லாம் மிக மோசமான கடன்கள். இந்த கடன்கள் நமக்கு வராமல் பார்த்து கொண்டு விட்டோம் என்றால் லௌகீகத்திலே நாம் கடன்படாமல் வாழலாம். லௌகீகத்திலே நமக்கு தெய்வ அருள் நேரடியாக நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அந்த அருள் எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த பித்ருக்கடன் இல்லாமல் இருந்தால் நமக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே தெய்வ அருளை பெறுவதற்கு முதலிலே பித்ருக்கடன் இல்லாமல் நம்மை நாம் தற்காத்து கொண்டு அதன் பிறகு முறையான இறை வழிபாடு செய்து நல்லபடியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நம்முடைய பரம்பரைகள் நல்லபடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.